உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. பாடம் போட்டுட்டு வரவங்க கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நேற்றே அந்த மனுஷன் சோறாக்கலையா, குழம்பு வைக்கலையா, வீடு கூட்டலையா, வாச கூட்டலையான்னு ஒரே கத்து. இன்னைக்காவது எந்திரிச்சு செய்வோம். அம்மா எந்திரிக்கவே முடியலப்பா. இந்த பையன் என்ன அங்கே போய் படுத்து கிடக்கிறான். கீழே ஒரு பாயை விரித்து ஒரு தலைவணியை வச்சு படுக்கிறத விட்டுவிட்டு என்ன அந்த பையன் அப்படி படுத்து கிடக்கிறான். ஐயோ வாசு, அம்மா வாசு, வாசு, டேய் தம்பி இந்தாடா, டேய் அந்த கட்டில் ஏறிப்பாடு. வாசு, என்ன அந்த பையன் இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கான். சரி இங்கே தூங்கட்டும். தூக்கம் எந்திரிச்சான்னா தூக்கம் கெட்டு போயிடும். பாவம் சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னைக்கு வருவாங்க. ஒரு இளநியாவது இருக்கான்னு பாரு. அங்கிட்ட இருக்குது. ஒரு 3 நாள் இருந்தா கூட போதும். வரவங்களுக்கு வெட்டி கொடுக்கலாம். வெயிலுக்கு அதுக்கும் ஒன்றும் வெட்டப்பட மாட்டேங்குதே. என்னடா தம்பி கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இன்னைக்கு விருந்துக்கு வர சொன்னாங்கல்ல, அதான். நீங்க கிளம்பலையா? நான் எதுக்குடா? நானா என்னமோ புதுசா கல்யாணம் ஆன ஆளா போறதுக்கு? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணவங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் எதுக்கு சும்மா? பா எல்லாத்தையும் தான் வர சொன்னாங்க. நாங்க மட்டும் போயிட்டு நீங்க வராம என்ன பண்ணுவீங்க? அடே சொன்னா புரிஞ்சுக்கடா. எனக்கு இங்க வேலை இருக்குது. நான் வீட்டுல இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வரணும். நான் போனோனையும் வாங்க 3 நாள் இருக்க முடியுமா? அவங்க வந்து பொழப்ப பாக்குறது இல்லையா? என்னது 3 நாள் தங்கணுமா? ஏப்பா நீங்க வேற. போயிட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு கிளம்புறது. அடே தம்பி, அந்த பொண்ணு இங்க வந்து இருக்குது சரியா? இப்ப அவங்க வீட்டுக்கு போனா குடும்பத்தோட கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கும்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த பயலால புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அதனால அவங்களோட இருக்கணும்ன்ற ஒரு ஆசையும் மனசுக்குள்ள இருக்கும். போனோனையும் கூட்டிட்டு வந்தா எப்படி? அதுவும் சரிதான். சரி அப்படின்னா என்ன, விட்டுட்டு வரேன் இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இவன் ஒருத்தன் இன்னும் பைத்தியக்காரனாவே இருக்கிறான். பொண்டாட்டி அப்படிலாம் மறு வீட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வரக்கூடாதுடா. போனா இருந்து கூட்டிட்டு தான் வரணும். 3 நாள் இருந்துட்டு வாங்க. என்ன அவசரம்? இங்க என்ன வந்து வேலை வெட்டி முறிக்கிறீங்க? வேலை வெட்டி முறிக்கணுமா? ஏமா வாடகை கட்டணும்ப்பா. வாடகை தானே 4500 ரூபா. நான் கட்ட மாட்டேனா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தி யோசிக்காம போயிட்டு வாங்க. சரி, கல்யாண தண்ணிக்கு போட்டிருந்த இந்த வேஷ்டி சட்டையை போட்டுக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க நீ? இதுக்கு என்னப்பா, நல்லா தானே இருக்கு. அடே மறு வீட்டுக்கு போறது கல்யாண தண்ணிக்கு போட்ட துணியை தாண்டா போட்டுக்கிட்டு போகணும். ஏப்பா அடிக்கிற வெயிலுக்கு நான் அதை மாத்தி இதை மாத்தி, அது வேற. ஏப்பா நீங்க வேற சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ. மருமவளே, எம்மாடி மருமவளே. அம்மா இந்த வரேங்க மாமா. அப்பா நீங்களும் வேணா இன்னைக்கு வந்துட்டு வந்துருங்கப்பா. நான் எதுக்குடா, சின்ன பிள்ளைங்க ஆசையா அங்க போறதுக்கு நான் வந்துட்டு. அடடே என் பேரண்டி என்ன ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியாச்சு போல இருக்கு. சொன்ன கேட்கல மாமா. அவரோட கண்ணாடி இருந்துச்சுல, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ரொம்ப பெருசா இருக்கியா? மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி போகும்போது வாங்கி கொடுத்துட்டுமா? இந்த கண்ணாடி கழட்டி வச்சிரு. எனக்கு அப்பா கண்ணாடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டுக்கு போய் செல்வி அக்கா கிட்ட காட்டுவேன். ஏய் தம்பி, நீ காட்டுடா, வேறான்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படி மூஞ்சே தெரியாத அளவுக்கு உங்க அப்பனோட பெரிய கண்ணாடியா போட்டுக்கிட்டு போகும்போது அவங்க ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்கய்யா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க செல்வியை காட்டணும், செல்வியை காட்டணும்ட்டு. இதே சின்ன பிள்ளைங்க அப்படித்தான். சரி விடுங்கம்மா, போலாமா? மாமா கிளம்புங்க மாமா, போயிட்டு வந்துடலாம். அட நான் எதுக்குமா? நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, இருந்துட்டு வருவீங்க. துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? துணிமணியாம்மா? ஆமாம்மா, மறு வீட்டுக்கு போகிறது பிறந்த வீட்டில் ஒரு 3 நாளாவது தங்கிட்டு வரணும். அதுதான் நம்ம வீட்டோட வழக்கம். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட 2 பேத்துக்கும் 3 துணியை எடுத்து வச்சுக்கிட்டு சரியா போயிட்டு இருந்துட்டு வாங்க. சரிங்க மாமா. அங்கே போனோன்னே தாத்தாவை மறந்துடக்கூடாது, ஃபோன் பண்ணணும் சரியா? மறக்கவே மாட்டேன் தாத்தா. உங்களுக்கு வரும்போது நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சரிடி தங்கப்பிள்ள. என்னடா தம்பி, என்ன வண்டியிலே போறீங்களா எப்படி? இல்லப்பா வண்டியில போலையா? அப்புறம் பிள்ளைங்களோட எப்படி, பஸ்லையா? இல்லப்பா
இன்னைக்கு ஏதோ லாங்க்கு வாடகை இருக்குதாம்மா. நான் வேற இன்னைக்கு மறு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறேன் மாமியார் வீட்டுக்குன்னு சொன்னோன்னையும் சரி நான் வேறு டிரைவர் போட்டுக்கிறேன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துடான்னாங்க. அண்ணே ஊருக்கு வேற போகணும் இந்த மாதிரி வண்டி தேவைன்னு சொன்னேன். சரி வீட்டில் பைக் இருக்குது வேணா வந்து அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. ஆமாம் அதான் சரி பைக்கில் கூட போயிட்டு வாங்க. ஆனால் வெயில் ஓவராக இருக்கும் அதுக்கு பஸ்ஸிலேயே போயிட்டு வரலாம். இங்கேருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தானே அதெல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். சரிடாப்பா. நான் கூட நினச்சேன் அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி இனிமேல் என் பையனுக்கு நீ ஃபோன் பண்ணனா அவனை ஆஞ்சு போடுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனாங்க. ஐயையோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க சம்மதம் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ச்சே வீட்டுக்கு வந்து சாமியை வேற மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி போட்டேன். ஆவான் அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். இனிமேல் நானாக கூப்பிடாம இங்கே வரவே மாட்டேன்னு வேற சொல்லிட்டான். இருந்தாலும் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு என்னன்னாலும் பிடிக்கும். நான் திட்டுனா அவன் எதுவும் நினச்சிக்க மாட்டான். எப்படியும் தோட்டத்தில் தானே இன்னைக்கு இருப்பான். போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வரலாம். இனிமேல் யாருக்காகவும் நம்ம பயப்பட வேணுன்ற அவசியம் இல்லை. கடவுளே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியலை. என் புருஷனை நினச்சா எனக்கு ஆதியும் அடங்கி போகுது. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. மருமகளாக நல்ல பேர் வாங்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனாலும் என் புருஷனோட நிலையை நினச்சி பார்க்கும்போது அம்பிட்டு வேதனையாக இருக்கு. பாவம் இந்த மனுஷன் இந்த குடும்பத்துக்காக அம்பிட்டு தூரத்தில் போய் வேலை பார்க்குறாரு. அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்பிட்டு நகை போடுறேன் இம்பிட்டு நகை போடுறேன்னு இவங்க பாட்டுக்கு வாயை வார்த்து சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. இனி அந்த மனுஷனோட நிலைமை என்ன ஆகும்? குடும்பத்துக்காக அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எம்பிட்டு வேணாலும் செய்வார். ஆனால் அந்த மனுஷனுக்காக எதையும் அந்த மனுஷன் செஞ்சுக்க மாட்டார். இம்பிட்டு நகை பணத்தை எப்படி போட போகிறோம் என்ன பண்ண போகிறாருன்னு ஒன்றும் புரியலை. கொஞ்சமாவது இவங்களும் யோசித்து பேசியிருக்கணும். எப்படி அவன் போடுவான்னு. ஒரு பக்கம் மட்டும் வெண்ணையை கண்ணில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் சுண்ணாம்பை வச்ச மாதிரி இருக்குது. பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தால் போதாது. கையில் காசு இருக்கணும், பாக்கெட்டில் பணம் இருக்கணும். நம்ம யோசிச்சோன்னே எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை. வெறும் கையில் முளம் போட முடியாதுன்னு என் மாமியாருக்கு தெரியாமல் போச்சு. இனி என் புருஷன் என்ன பண்ண போறாருன்னு ஒன்றும் புரியல. பாவம் அந்த மனுஷன். மிட்டி வாங்கி தர சொல்லி குட்டி வீரல் கூத்தாட பட்டுச்சல பல 100 பாட கிடக்கு. எனக்காக வந்தவனேல நெஞ்சில் நின்னாயே. எனக்காக கையெல்லாம் அறுத்துக்கிட்டான். ஒரு பொண்ணை இப்படியுமா காதலிப்பாங்க? உசுக்கூட துச்சம் இல்லை தொன்னாம சொன்னாயே. தங்க வைக்கிற வேலைக்கு இனி என்ன பண்ண போகிறோம்? ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அவளுக்கு காலத்துக்கு எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த பிள்ளைங்க மாதிரியே இருந்தாலும் இனி என் பிள்ளைக்கு நான் என்னத்தை பண்ண போகிறேன்? அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாருன்னு ஒன்றுமே எனக்கு புரியலை. அத்தை வாக்கா வா வா வா. என்னத்த தேங்காய் எதுவும் இல்லையா? இல்லைன்னா நம்ம தோப்பில் வந்து பறிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இன்னைக்கு மறு வீட்டு விருந்துக்கு பிள்ளைங்கெல்லாம் வராங்க. அப்படியா? அமுதா வாராளா? சொல்லவே இல்லை. இல்லைம்மா இன்னைக்கு தாம்மா வர சொன்னோம். இந்த வாராங்க. வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த இளநியெல்லாம் வெட்டி கொடுத்தா நல்லா குளிர்ச்சிக்கு நல்லா இது இருக்கும்ல, அதான் சரின்ட்டு பறிச்சிட்டு இருக்கேன். அதையே நீங்கள் பறிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. அதை நம்ம வீட்டில் இருக்கு, வெட்டி போட சொன்னா உங்கள் பையன் வெட்டி போட போறாரு, வந்து எடுத்துக்கிட்டு போக வேண்டித்தானே. இருக்கட்டும்மா இருக்கட்டும். அது சரி நேற்று அங்கே போறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? தங்கம் ரொம்ப வாயாடியாச்சே, எதுவும் 3 லட்சம் மாதிரி இது பேசிவிட்டாலா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பேசி எல்லாம் முடிச்சாச்சு. உமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடியாத்தி அப்படியா? ஆமாம்மா எப்படியோ கட்டிக்கிறேன்னு ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
இப்பதான் போனோம் சரி திரும்ப வந்துச்சு. நீங்க வேற நேத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே என்னாமோ ஏதோமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு தடவை அந்த தங்கத்துக்கிட்ட என் வீட்டுக்காரு ஏதோ கட்டிங் பிளேடை ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்காம விட்டுவிட்டாரு, எங்கேயோ மறந்து வச்சு விட்டாரு. உடனே அந்த அம்மா அந்த ஆட்டம் கட்டி பிடிச்சி உங்களுக்கெல்லாம் வாங்கறதுக்கு துப்பு இல்லையா, வைக்காதா, அப்படி இப்படின்னு வாங்கும்போது இழிச்சுக்கிட்டு வாங்கினியே, கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன, அப்படி இப்படின்னு. ஐயோ சாமி, ஒரே ஆட்டம். அதுக்கப்புறம் போய் புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அதுகிட்ட மட்டும் சொன்ன வாக்க காப்பாற்றி விடணும். வந்து தாரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தோன்னு வைங்க, ஐயோ சாமி நார் அடிச்சு விடும். எப்படியோ நம்ம வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம்தான் அது. ஆமாம்மா. வேற எதுவும் சொல்லலையா? வேற என்ன சொல்ல போகிறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே என்ன நமக்கு கவலை? இனி நடக்கிறது நடக்கும். சரி சரி, இந்தாங்க பால் கொண்டு வந்தேன். நீங்கள் தான் நேற்றே சொன்னீங்களே பால் கொஞ்சம் ஒரு லிட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு வாமான்னு, அதான் 1 லிட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ அங்கேருந்து ஃபோன் அடிச்சிருந்தா நான் எது வந்திருப்பேன், இந்த அந்த செல்வி பிள்ளையை அனுப்பியிருப்பேன், இந்த உமா பிள்ளையை தான் அனுப்பியிருப்பேன்ல. இல்லைத்த, நான் வேற இங்கே என்னாச்சோ ஏதாச்சுன்னு வேற தெரியல, அதான் சரி கொடுத்துட்டு அப்படியே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கேட்டு போவோன்னு வந்தேன். சரிம்மா சரிம்மா. தோட்டத்தில் எதுவும் வேலை இருக்கா? வேலை இருக்குது, நீங்களாம் வருவீங்கன்னு பார்த்தேன். பிள்ளைங்களாம் வராங்கல்லம்மா, வரவங்களை எப்படி விட்டு வேலைக்கு வர்றது? நாளைக்கு வரேன். சரி அத்த, சரி பாருங்க. அமுதா வந்தா ஃபோன் அடிங்க, நானும் வந்துட்டு வரேன். சரிம்மா. பால் இங்கே வச்சுட்டு போறேத்த. சரிம்மா, அங்கிட்டே வச்சிரு. போயிட்டு வா தோய். பாட்டில் நாளைக்கு வாங்கிக்கலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம வீட்டில் தானே இருக்கு, வேற யார் வீட்லயா இருக்குது, வாங்கிக்குவோம் பொறுமையா. நம்ம இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ள அங்கே வேலை நடக்காது. இதை அப்புறமேட்டு கூட பார்த்துப்போம். இந்த பாலை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். அவ வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரில, அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணணும். இந்த விளக்கமரம் எங்கிட்டு போணுச்சு? நேற்றே அந்த விளக்கமரம் பிஞ்சு தான் போய் கிடந்துச்சு. விளக்கமரம் வாங்கினதான் வாசை கூட்டணுன்ட்டு இருந்தேன். நீ விளக்கமரம் இல்லையே. என்னடா இது, இப்போ எப்படி கூட்டுறது? இந்த ஆறுமுக வீட்டில் தான் ஒரு விளக்கமரம் கிடக்கு, அதை எடுத்து கூட்டுவான். அவங்க என்ன வரவா போகிறாங்க? இனி இங்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்து நம்மளே வச்சுக்க வேண்டியதுதான். யார் நம்மளை கேட்க போகிறா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ? என்ன வேலை இல்லையா? இந்நேரத்துக்கே வீட்டுக்கு வந்துட்டீங்க? நேத்து வேற உடம்பெல்லாம் குளிர் காய்ச்ச வருது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு நீ தானே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த. அதான் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போகல, பாடம் போட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டோமே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிவிட்டு உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோன்னு தான் ஒடியாந்தேன். 24 மணி நேரமும் வேலை வேலைன்ட்டு ஓடுவீங்க. வேலை வேலைன்னு ஓடுறது எதுக்கு? வீட்டில் உள்ளவங்களுக்காக தானே. எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவ? வையே, நான் கூட கூட்டி விடுறேன், நீ உள்ள போய் படுப்போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்ப கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். மூஞ்சில கண்ணு முடியெல்லாம் உள்ள போய் கிடக்குது, அலண்ட மாதிரி இருக்குது. கம்முன்னு வையே, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நல்லா தான் இருக்கேன். அப்புறமேட்டுக்கு கூட்டிட்டு போகல வைக்கலன்னு சொல்லிட்டு நீ அதுக்கும் ஆடுவ இதுக்கும் ஆடுவ. அதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. வச்சுட்டு போய் பாடு, நான் கூட்டிக்கிறேன். அட நேசத்துலயும் தாங்க, சத்தியமா எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு ஒரு கேடும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சரி சரி, அப்ப பாரு. அது என்ன பையில? இதுவா, உனக்கு தான் உடம்பு முடியல, இந்த இதில் போய் எப்படி சமைப்ப? அதான் கடையில் இட்லி தோசை பூரின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல எல்லாம் கடையில ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கனாலும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு என்ன உடனே அதை இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு உடம்பு முடியாம கிடக்குறியே, என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லித்தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவே உடம்பு நல்லா இருந்தா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க. உடம்பு நல்லா இருந்தா கையும் காலும் நல்லா இருந்துச்சுன்னா வீட்லயே ஆக்குவேன். உடம்பு முடியாத நேரத்துல எங்கிட்ட போய் ஆக்கிட்டு கஷ்டப்படுவேன்ட்டு தான் இது பண்ணேன். சரி சரி, நானும் அப்படி போய் படுக்கிறேன். ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லப்போ. என்னடா இது, என் புருஷனா எனக்காக வாங்கிட்டு வர்றது? எப்ப பார்த்தாலுமே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உழுவது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுவது. இன்னைக்கு நம்ம ஒன்றும் சொல்லாமையே இம்புட்டும் செய்யறது. என் புருஷனுக்கும் என் மேல பாசம் கீசம்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா உள்ளுக்குள்ளேயே தான் மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறது. உடம்பு முடியலன்னோனையும் தான் எல்லாம் வெளியே காட்டுறாங்க. ஏ மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே முன்னானது, அந்த வண்ணமயிலாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. ஐயோ ஐயோ, என் புருஷனுக்கு எம்புட்டு ஆசை. கோவம் உள்ள இடத்துல தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டா என்ன திட்டுனாலும் வச்சாலும் எனக்கு உடம்பு முடியலன்னோனையும் துடிச்சு போயிட்டா அப்படி.
இந்த பொறுக்கி இங்கே தான் வீட்டில் படுத்து கிடக்குறானா? ராத்திரி நான் கிளம்பணும், நீ வர்றது பகல்ல நான் வர்றதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து ஓடுறது. இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்தோன்னே தான் தெரியுது இந்த பொறுக்கி வீட்டில் தான் கிடக்குது. எல்லாம் இன்னும் ஜென்மங்கனே தெரிய மாட்டேங்குது. போ, பெத்த தகப்பேன் வேலை வெட்டிக்கு போகிறேன், இப்படி வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டிலேயே உக்காந்துருந்து நல்லா தின்னு கணக்கன்னுட்டான். ஐயா சாமி, 25 வயசுக்கு மேலே ஒரு பையன் வீட்டில் இருந்து பெத்தவங்க உழைப்பில் திங்கிறானாலே அது உருப்படுறது கஷ்டம். இவன் வயசுல எல்லாம் நான் ஒரு நிமிஷம் வீட்டில் இருக்க மாட்டேன். பம்பரமாக சுற்றிக்கிட்டு அம்புட்டு வேலை வெட்டி பார்க்கறது வைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணுவேன். இங்கே ஒன்றுத்துக்கு துப்பு இல்லை. நேற்று ஆத்தாக்கறிக்கு உடம்பு சரியில்லையே, வீட்டில் தானே இருந்திருப்பான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிகிட்டு போவோம் வருவோம், ஏதாவது ஒன்று இருந்துச்சு நம்மளா வந்து செய்யட்டும்ன்ட்டே இருப்பாங்க. ஒன்று புள்ளனா வீட்டில் ஒரு வேலை செய்யணும், இல்லைன்னா வெளியில் ஒரு வேலை செய்யணும். இங்கே எந்த வேலை கன்றாவியும் இல்லை. இவங்களுக்கு ஆக்கி போட்டே நான் ஒரு வழியாயிரணும் போல இருக்கு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ கெட்ட நாத்தடிக்குது. ஏதோ தண்ணி கிண்ணி நாத்தம்மா. எம்மா சாமி, எங்கிட்ட இருந்த நாத்தம் வருதுன்னே தெரியல. ஜன்னலை இது திறந்து வச்சுருக்கேன், அதனாலேயே என்னவோ தெரில. சரி, இதை போய் வச்சுவிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்து படுப்போம். ஆத்தடி ஆத்தி, அவ பாட்டுக்கு தண்ணி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கா, இவ பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாளே. அடியே அடியே உமா. அம்மா சொல்லுமா. அடியே, வேலை செய்யும்போது வேலையில கவனம் இருக்கணும். நீ என்னடி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்க, தண்ணி பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இல்லைம்மா, அண்ணி துணி துவைச்சிட்டு இருந்தாங்க, அதான் சரின்னு. நல்ல அண்ணி நல்ல நாக்கறேன், வச்சுட்டு போடி. அவ பாட்டுக்கு அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. உள்ள போய் சமையல் கட்டுல வேலையை பாருங்க. மருமவளே மருமவளே மருமவளே, ஓட்டதமா பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் நான் அதுக்கு மேல பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. இவங்களை நம்பினா இன்னைக்கு விருந்து ஆகாது. நம்மளே தான் போய் வேலை வெட்டிய பார்க்கணும் போல இருக்கு. நம்மளே போய் பார்ப்போம். இது என்ன இந்த நாத்தம் நாறுது? இது எனக்கு சரக்கடிச்சவங்க போய் வந்த மாதிரி இருக்கே. இதே நாத்தம் தான் அங்கே வீட்லேயும் அடிச்சது. ஒருவேளை இந்த பொறுக்கி தான் இந்த வேலையும் பார்க்குறானா? இருக்கும். அந்த பரதேசி ஊர் முழுக்க சுற்றும் போதே நினச்சேன், ராத்திரி பகலாக வீட்டுக்கு வராமல் இந்த வேலை பார்க்குறானே, குடியும் கும்பாலமுமா இருக்க போகிறான்னு நினச்சேன். அதே மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்கான். இந்த வாரேன், இன்னைக்கு உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உருக்கி பயலே, உனக்கு எம்புட்டு திமிரு இருந்துச்சுன்னா குடிச்சு கிடிச்சுன்னு இருக்கிற நீ பரதேசி. எப்பா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு போய் தள்ளி விட்ட? தூங்குறவனை எழுப்புறது எவ்வளவு பாவம் தெரியுமா? ஆத்தாடி, என் புள்ள. யோ, இதுக்குதான் காலங்கத்துல நீ நேரமா வந்தியாயா? என் பையனை பார்த்தா ஏன்னா இப்படி நீ கரைக்கு கொட்டுறனே தெரிய மாட்டேங்குது. தூங்குற பிள்ளைய எட்டி கீழே உதச்சு தள்ளி இருக்க. கொஞ்சமாவது உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் படிச்சவன் தானே, இப்படியா பிடிச்சு தள்ளுவ? கீழே விழுந்து என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். என்னடி தங்கம், மண்டை கிட்ட ஏதாவது அடிபட்டுருச்சா? எது காயாயிருச்சா? அறிவு கட்டவளே, உன் பையன் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் தெரியுமா? என் பையன் என்ன வேலை பார்த்தான்? அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறான். அவனை பார்த்தால ஏன்னா உனக்கு இப்படி என்னன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் கறிக்கு தான் கட்டையில வைக்கிற. அறிவு கட்டவளே, அவன் குடிச்சிட்டு வந்திருக்காண்டி. குடிச்சிட்டான்? இங்க பாருங்க, அவனை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது ஆவாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. என் பையன் அப்படி ஒரு ஆளு கிடையாது, கீழே கிடையாதுன்னு அப்படியே எட்டு விட்டு மிதிச்சேன்னு வையே. குடிக்கிற நாத்த வீட்டுக்குள்ள வந்தாலும் குடலை புடுங்குது. போதாத குறைக்கு பாத்ரூமுக்கு போறேன், அவ்வளோ கேவலமான நாத்தம். ஐயோ, இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டதா? இதுக்கு தான் இந்த ஆளு வீட்டில் இல்லாத நேரம் வர்றது, வீட்டில் இருக்க நேரம் ஓடுறதுன்ட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி கண்டுபிடிச்சிட்டதே. இங்க பாருங்க, ஏதோ தண்ணி ஊத்தாம இருந்திருக்கும், அதுக்கோசரம் இப்படி பேசுவீங்களா? அடியே பைத்தியக்காரி, கண்மூடித்தனமா இவனை நம்பாத. இந்த பரதேசியே. அப்ப இவன் குடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? இங்க பாருங்க, என் பையன் அப்படியெல்லாம் கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க சொல்லிட்டேன். அடியே, இந்த பரதேசி குடிச்சிட்டு வந்திருக்காண்டி. குடிகாரன் பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கும் நார்மலா இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் கூடவா தெரியாது? எவ்வளவு பேரோட நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுல இப்படி ஒரு கவிச்சு அடிக்குதுன்னா இந்த நாய் தானே இதுக்கெல்லாம் காரணம்.
இதுக்கு தான் நான் வீட்டில் இல்லாத நேரம் வர்றது, வீட்டில் இருக்க நேரம் ஓடுறதுன்னு இதே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ? நான் ஒன்றும் குடிக்கல. எவரு நட்டுச்சுட்டு தெரியாத சொல்லிவிட்டேன். என்ன இப்ப கோவம் ஆத்திரத்தை கிண்டாத சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. இந்த பெல்ட் எடுத்துட்டு வந்து 4 இழுப்பு இழுத்தாத சரிப்பட்டு. என் பையனை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அவன் தங்கமான பையன். அவனை எப்ப பார்த்தாலும் திட்டி 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 அவனை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். ஏம்மா, இவருக்கு என்ன கண்டாலே பிடிக்காதுமா. அதான் இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கல, ஏதாவது சொல்லி நான் அடிச்சு துரத்தணும்னு இந்த வேலையை பார்க்குறேன். பொய் பேசாதடா, பொய் பேசாத குடிகார பையில. இங்க பாரு, சும்மா சும்மா என்ன குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்காத. நான் ஜூஸ் குடிச்சேன், என் ஃப்ரெண்டுங்க ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்களோ என்னவோ, அதுக்கோசரம் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? பாத்தீங்களா, என் பையன் தங்கமானவன். இந்த சரோசாவோட பையன் என்னைக்கு தப்பா போக மாட்டான். உங்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது, அதனால அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆடுடி ஆடு. இவன் சொல்றதற்கெல்லாம் தலையாட்டு. கடைசியில அவன் எங்க கொண்டு போய் நிறுத்த போறான் பாரு. ஊரார் முன்னாடி அசிங்கப்பட்டு கை கட்டி நிக்க போறான். இவன் குடிச்சுட்டு வந்துட்டு குடிக்கலன்னு நடிக்கிறான், நீ அதை நம்புற. உந்த வீட்டுல என்னைக்கு புருஷன் பேச்ச எடுபட்டு இருக்குது. நான் தான் புள்ள முக்கியம் பொண்டாட்டி முக்கியம்னு உசுர கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த குடிய கையில எடுத்தது இல்லடி. ஆனா அந்த பரதேசி இந்த வயசுல குடிச்சுக்கிட்டு ஆடுறான்ற, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற. பண்ணி தொலைங்க, பண்ணி தொலைங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. இனிமேலாம் இவன் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, யாரையாவது இழுத்துட்டு வந்தாலும் சரி, நான் எதையும் கேட்க மாட்டேன். சரியா? என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ. என்னடா தம்பி, உங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாரு, நீ குடிச்சியா? ஏம்மா, ஓ மேல சத்தியமா சொல்றேம்மா, நான் குடிக்கலம்மா. இந்த பயலுக்கு ஏதோ ஜூஸ் குடின்னு சொல்லி என்னை ஏதோ குடிக்க வச்சுட்டாங்கம்மா. நீ எதுக்குப்பா கண்டவன் கிட்ட எல்லாம் அதை கொடுக்குறேன் எதுவும் கொடுக்குறான்னு வாங்கி குடிக்கிற? இப்போ உங்க அப்பா எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியா? ஏம்மா, அந்த ஆளுக்கு என்னைக்குதாம்மா என்ன பிடிச்சிருக்கு? எப்ப பார்த்தாலும் என்ன கருக்கி கொட்டிக்கிட்டு தானம்மா இருக்கிறது. டேய் தம்பி, இருந்தாலும் நீ குடிக்கல தானே? ஐயோ, ஓமல சத்தியம், நான் குடிக்கலம்மா. எந்த பையன் உனக்கு இதை கலந்து கொடுத்தான்னு சொல்லு. அவனை போய் அடி வெளி ரோட்டி போடுறேன் நான். ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ இது போய் அது இதுன்னு வம்பு பண்ணன்னு வையி, நாளை பின்ன அப்புறம் உன்னை ராங்கிக்காரின்னு சொல்லுவாங்கம்மா. அதுக்கப்புறம் ஒருத்தனும் என்கிட்ட செட்டு சேர மாட்டானுங்க. அதுக்குன்னு இல்லடா, இப்படி வாங்கி ஊத்துறானுங்களே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இவங்களுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி இருந்தா இப்படிதான் பண்ணுவானுங்களா? சும்மா எல்லாம் விளையாட்டுக்கு பண்றதுதாம்மா. விளையாட்டுக்கு பண்ணாலும் வினயமாவாதா? இந்த வேலைலாம் வேணாண்டா. உங்க அப்பா ஒரு நாள் கூட குடிச்சது கிடையாது. இன்னைக்கு இந்த நாட்டை அடிச்சதுக்கே பாத்தியா உன்னை எப்படி தூக்கி போட்டு அடிச்சதுன்னு. இன்னும் கொஞ்சம் நான் வரலன்னு வையே, இன்னைக்கு உன்னை உரிச்சிருப்பது. ஏதோ நான் தான் வந்து உன்னை எப்படி இது பண்ணிட்டேன். இனிமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சகவாசமே வேணாம், சரியா? அதெல்லாம் வெட்டி விட்டுரு. குடிகார ஃப்ரெண்ட்ஷிப் குடும்பத்து பையனுக்கு எதுக்கு? சரிம்மா, இன்னையோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் தலைமுழுகிறேம்மா. எனக்கு இது எனக்கே இப்போத்தாம்மா யோசனை வந்துச்சு. இனிமே அவங்க கூட பழக மாட்டேம்மா. போதுமா? சரிப்பா, நீ இப்படியே எரியா, குடிக்கிறீங்களா போயிடாதையா, வேண்டாம்ப்பா.